மரியாதைக்குரிய சவுண்டு ஏற்றுப்பா, சத்து அவ்வளோதான், கத்தி கத்தி போச்சு. மரியாதைக்குரிய அருமை சகோதரர்களே, அனைத்து கட்சியை சேர்ந்த சகோதரர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற எங்கள் கண்ணுக்கு மேயாக இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியை என்னோடு சேர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர், முப்பெருந்துறை முன்னாள் அமைச்சர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், பல்வேறு ஆலோசனை வழங்குகின்ற குழுவினுடைய தலைவர், எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் மாண்புமிகு திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து நேரத்தின் அருமை கருதி எங்களை எல்லாம் பேசுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்ற நம்முடைய முதல் மேயர், முன்னாள் மாவட்ட செயலாளர், அன்பிற்குரிய தம்பி திரு மருதராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி வழக்கறிஞர் பிரேம்குமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி தென்னம்பட்டி பழனிசாமி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் எங்களுக்கு பிறகு கோஷங்களை எழுப்புவதற்கு தயாராக இருக்கின்ற வேடசந்தூர் சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் அருமைக்குரிய தம்பி பாசனுடைய மாநில செயலாளர் திரு டாக்டர் பிரேம்குமார் டாக்டர் பரமசிம்மா அவர்களே, அருமை தம்பி புரட்சி தலைவி அம்மாவுடைய திருப்பெயரை தாங்கியிருக்கின்ற அம்மா மாநிலத்துடைய துணை செயலாளர், என்னுடைய அன்பு மருமகன், என் மகளாக கட்டியிருக்கிற ஆர்விஎன் கண்ணன் அவர்களே, அன்பிற்குரிய நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி தேன்மொழி சேகர் அவர்களே, அப்புறம் இன்னொரு உறுதிமொழி வழங்கியிருக்கின்ற தம்பி பாரதி முருகன் அவர்களே, முடிவாக இங்கே கொள்கை முழக்கமிட இருக்கின்ற தம்பி மருதராஜ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், மாநில பொதுச் செயலாளர் மாண்புமிகு தம்பி திரு சீனிவாசன் அவர்கள் இங்கே தலைமையேற்று தலைமையிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஐயா மோடிஜி அனுப்பி இங்கே வந்திருக்காங்க. எங்களுக்கு பின்னால் அவர் பேச இருக்கிறார். ஆனால் அவரை சுற்றி வந்த உடனே முத்துராமலிங்கம் போன்ற தம்பிகள் எல்லாரும் வந்ததுமே நம்ம சகோதரிகள் பாரத் மாதாக்கி அப்படிங்கிற ஒரு கோஷத்தை கொடுத்து பிச்சு எடுத்துட்டாங்க. எல்லா கட்சியிலும் இப்படி ஒரு கோஷம் வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு அடையாளம் தெரியும். இல்லைன்னா போச்சு போல இருக்கு. இந்த தேர்தலுக்குள்ளே புதுசாக கண்டுபிடிப்போம். நம்பர் 1 சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருப்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கே அத்தனை தலைவர்கள் வந்திருக்காங்க. நான் முதல்ல எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன். யாரும் இங்கே உங்கள் பேரை கேட்கலைன்னா நீங்கள் லேட்டாக வந்திருப்பீங்க. அத்தனை பேர் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டேன். தம்பி பாரதிய ஜனதாவுடைய என்ன பொறுப்பில் இருக்கார்? தமிழ் ஆங்கில இலக்கிய தலைவர் எங்கள் அன்பு தம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சேவல் அன்பழகன் அவர்கள். போதுமாப்பா, சேவலை ஜெயிச்சுட்டு என்ன பண்ணாலும் சீட்டில் உனக்கு பார்த்துக்கலாம். நீ தைரியமா இரு, பயப்படாத. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேணுகோபால், அண்ணே மன்னிச்சுக்கண்ணே, என்னென்ன பண்ண சொல்றீங்க? சரி, வளர போய் அண்ணன் வேணுகோபால் அவர்களே, அது நிலக்கோட்டை சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் வழக்கறிஞர் அன்பிற்குரிய தம்பி தங்கத்துறை அவர்களே, அன்பழகன் சொல்லிட்டு வேலை பாரு. அருமை சகோதரர்களே, மோசமான கேவலமான ஒரு ஆட்சி இன்னும் ஒரு 30-45 நாளைக்கு இருக்கும். ஓட்டு என்ற அன்னைக்கு, ஓட்டு எண்ணி அடுத்த நாள் தமிழகத்துடைய தலைமை பொறுப்பு ஏற்ற நம்முடைய என்டிஏ கூட்டணியுடைய பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரை பொறுப்பேற்கின்ற பொழுது அத்தனை பீடையும் அத்தனை சனின்னு தொலைஞ்சு போயிடும். அதைத்தான் நம்முடைய தம்பிகள் இங்கே பேசுகின்ற பொழுது தெளிவாக சொன்னார்கள். முந்தாள் நடந்த அந்த ஒரு சகோதரி, தூத்துக்குடியில் நடந்த சகோதரியில் சமாதானப்படுத்துறதுக்கு முதலமைச்சர் தங்கை அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள், அப்புறம் இன்னொரு அமைச்சர் கீதா ஜீவன் 2 பேரும் அந்த ஊருக்கு போயிருக்காங்க. தைரியமாக போலீஸ் ஐயாலாம் கூட்டிக்கிட்டு. நான் மந்திரியாக இருந்தேன்.
எங்கள் பின்னால் 100 போலீஸ் நிற்பாங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கேன். நாளைக்கு ஓட்டு என்ன முடிஞ்சது அவங்களுக்கு அந்த கதை தான். அதில் அவங்க சமாதானம் பண்ணுறாங்க. வெளியே போறியா இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் தங்கச்சியை கனிமொழியை எல்லோரும் சத்தம் போட்டு வெளியேற்றுறாங்க. அந்த ஊர் கீதா ஜீவனை அந்த அவரையும் வெளியேற்றுறாங்க. அம்மா கொஞ்சம் கொடியெல்லாம் கொஞ்சம் கீழே பிடிக்கப்பா, ஓரமாக சைடில் போனேன் என்னப்பா முதல் போயிடுச்சு அவங்களுக்கு, கொஞ்சம் பிடிக்கப்பா எல்லோரும் பார்க்கணும்ல, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கு பரவாயில்ல. இல்லை புலிக்கொடி இருக்கிறார், புலி அவரை ஒன்றும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டார். விடு, அவர் சைடில் இருக்கார். அவர் புலிகள் அப்படி தான் இருப்பாங்க. இந்த பாரதிய ஜனதா எங்கே இருப்பா. எனவே தோழர்களே, முந்தாள் நடந்த தூத்துக்குடி சம்பவமே இந்த ஆட்சி கேவலமானது என்பதற்கு கனிமொழியை அந்த இடத்திலிருந்து விரட்டி வெளியே போங்கள் என்று சொல்லி கனிமொழியையும் அந்த அமைச்சர் கீதா ஜீவனை வெளியேற்றதே சாட்சி. நம்பர் 1. இங்கே பேசிய அத்தனைக்கும் காரணம் இவ்வளவு கொலை கற்பழிப்பு எல்லாம் நடக்குதுன்னா கஞ்சா அபீன் எங்கே பார்த்தாலும் கிட்ட மேடையில் சொல்கிறோம். சின்ன பள்ளிக்கூடம் வைக்கிற பிள்ளைகளில் கூட இந்த மிட்டாயில் கஞ்சாவை கடத்தி அதில் போட்டு விற்கிறானுங்க. இதில் தான் இது மோசமான ஆட்சி நடந்துக்குன்னு சொல்லி இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற 82 மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அறிவித்து அழகாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சென்னையில் எடப்பாடியார் பேசுகிறாரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் பேசுகிறாரு, தம்பி பேராசிரியர் சீனிவாசன் திண்டிமாநகரத்தில் முழங்குகிறார். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தர் பேசுகிறாங்க. சென்ற நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனியாக நின்றார்கள், நாங்கள் தனியாக நின்னோம். இப்போ எங்களோடு இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளும், சில கட்சிகள் பிஜேபியோடு இருந்தது, சில கட்சிகள் எங்களோடு இருந்தது. இப்போ அத்தனை கட்சிகள் சேர்ந்ததற்கு பிறகு கருத்து கணிப்பு நேற்றைய தினம் நம்முடைய செய்தி குறிப்பிலே சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி, இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி 50%, தமிழகத்தில் 50% வந்திருக்கிறது. 42%, 43% திமுக. எனவே எழுதப்பட்ட வெற்றி அண்ணா திமுக கூட்டணிக்கு என்று மக்கள் சொல்லிவிட்டார்கள். 192 எம்எல்ஏ ஒவ்வொரு இடத்திற்கும் இங்கே நம்ம ஊருக்கு வந்த மாதிரி மாண்புமிகு எடப்பாடி இன்னைக்கு ஊர் சுற்றி பிரச்சாரம் பண்ணிட்டார். ஒரு இடத்துலையாவது இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிற ஸ்டாலின் எந்த எம்எல்ஏ ஊருக்காவது போயிருப்பாரானா கிடையாது. ஊராவட்டு நெய்ய என் பொட்டாட்டி கையேக்கிற மாதிரி அரசாங்க பணத்தை எடுத்து பெரிய பெரிய ஊர்வலம், பெரிய பெரிய மகாநாடு நடத்தி இவர் ரதத்தில் வராரு. சந்திரமகான் மாதிரி அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள் என்பதற்கு அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. நம்ம பணத்தை எடுத்து நம்ம கண்ணில் குத்தி பெரிய சிறப்பான ஒரு அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறான். யாருமே ஒரே நாள் 2 நாள் அழைப்பில் இங்கே ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி நம்முடைய கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னால் யாராலும் எதிர்கட்சியால் நம்மை ஆட்டவோ அசைக்கவோ முடியவே முடியாது. எனவே தெளிவாக இருங்கள், ஒவ்வொரு பூத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். அப்பொழுதுதான் நம்ம வெற்றி பெற முடியும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சகோதரர்களே, இன்னைக்கு திமுக எங்கே பார்த்தாலும் போராடுறாங்க. சிலிண்டர் கிடைக்கலைங்கிறான். ஏண்டா அதுக்கு பிஜேபி நரேந்திர மோடி ஐயாவா காரணம்? ஈரான போய் கேளுங்கடா, உலக நாடு கேளுங்கடா. அவன் அடிச்சுக்கிறான், சண்டை போடுக்கிறான். இன்னைக்கு புத்திசாலித்தனமாக ஜனநாயக முறைப்படி அறிவுத்தனரோடு அத்தனை வெளிநாடுகள் பேசி எல்பிஜி நம்முடைய சிலிண்டர் இருக்கிற கப்பல்களை அமைதியாக கொண்டு வந்து சேர்த்த உத்தமர் நரேந்திர மோடிஜியினுடைய சாணக்கியத்தினால் இன்னைக்கு எல்பிஜி, பெட்ரோல், டீசல் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் கிடைக்கிது. அதிமுக ஆட்சியில் 4 வருடம் 11 மாதம் 3 மாதம் இருந்த ஆட்சியிலே மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டுகள், எந்தவித பிரச்சனைக்கு இல்லாமல் மக்கள் மனதை ஆண்டதனால்தான் 75 எம்எல்ஏக்களோடு
எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்கள். ஆனால் தோழர்களே, கொஞ்சம் சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கணும். அம்மா இருக்கும் பொழுது, கருணாநிதி ஐயா அவர்கள் இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடியாமல் விஜயகாந்த் அன்றைய தினம் எதிர்க்கட்சி ஆனார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி எல்லாம் சேர்ந்து எடப்பாடியாருக்கு 75 எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியோடு நாம் இருந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சதவிகிதம் தமிழ்நாட்டிலே 50%, 42% உள்ள திமுக மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சொன்னது போல பணத்தை வச்சு வீழ்த்தில்லை. எவ்வளவு பணம் ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையே கொடுத்துருக்காங்க. எப்படி பாவாடை இல்லாமல் கட்டுறதுன்னு பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. அதனால் கேவலமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே கேவலப்படுத்தியிருக்காங்க. எனவே நம்ம காசை எடுத்து இந்தியா தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி கேவலப்படுத்துகிற இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒன்று, இன்னைக்கு நம்முடைய 4 வருட பிஜேபி ஆட்சியில் நம்மை பார்த்து அடிமை என்று சொல்கிற திமுக முரசொலி மாவட்டம் இறக்கின்ற வரை அந்த பிஜேபியில் நம்முடைய வாஜ்பாயா கூட்டணி சேர்ந்த போது அவங்களதெல்லாம் இனிக்குதான். இப்போ நம்மளது கசக்குதுங்கிறார். என்ன நீங்களே புரிஞ்சுக்கணும். அவங்க பிஜேபியோட திமுக இருந்தால் சல்லியான கூட்டணியா, அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்தால் மோசமான கட்சி, மூழ்கிற கப்பல் அப்படி நம்மளை சொல்கிறாங்க. எந்த கப்பல் மூழ்கினாலும் அதை வெளியே கொண்டு வருகிற நீர்மூழ்கி கப்பல் அனைத்து இந்திய அண்ணா திமுக. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அருமை சகோதரர்களே, இன்னைக்கு கருப்பு கொடி காட்டுகிற நம்முடைய ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கோ பேக் என்று சொன்ன ஸ்டாலினும் உதயநிதியும் அவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது மோடி கையா காலை பிடிச்சு எனக்கு பதவி ஏற்று வைங்க, எது இடைஞ்சல் பண்ணிடுறேன்னு கேட்ட இழிப்பிறவிகள் தான் திமுகவை சேர்ந்தவர்கள். நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவி எடுக்கும் பொழுது கம்பேக் மோடி, கம்பேக் மோடின்னு ஆங்கிலத்தில் வாங்க ராசா வாங்க ராசான்னு மோடியை கூப்பிட்டாரு. இது ஒரு வாழ்க்கையா, இது ஒரு பொழப்பா? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. அருமை தோழர்களே, 17 வருடம் மத்திய அரசாங்கத்திலும் அங்கே வைக்கின்ற பொழுது 11 லட்சம் கோடி நம்முடைய மோடிஜி திமுக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வெரி குட் அடி அது. ஆனால் காங்கிரஸ் இருந்த பொழுது 3 ஒரு பக்கம் கூட தமிழ்நாடு கொடுக்கவில்லை. இங்கே பிஜேபி குறை சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் உண்மையாக நிச்சயத்துக்கு பதில் சொல்லணும். எனவே தர்மம் நம்ம பக்கம் இருக்கு, நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. இந்த தர்மத்தின் தீர்ப்பு வருகிற தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராவதற்கு பிஜேபியுடைய கூட்டணி அத்தனைக்கு சேர்ந்து அந்தந்த கூட்டணி கட்சிகள் நம்முடைய இரட்டலை அத்தனைக்கும் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய பெறுவதற்கு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, இல்லை இருக்கட்டும். சகோதரர்களே, காலை 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சி என்று சொன்னேன். 9:45 முத்துராமலிங்கத்திலிருந்து அத்தனை பேர் வந்துட்டாங்க. நம்ம தம்பி டிடிவி ஐயா கட்சி தலைவர் அன்பு தம்பி நல்லசாமியிலிருந்து அத்தனை தலைவர் வந்துட்டாங்க. இங்கே வந்திருக்க உங்களுக்கும் கூட்டணி சக்தி தலைவருடைய பாதங்களில் என் அன்பான வணக்கத்தை பணிந்து வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய நிகழ்ச்சியை சொல்ல உங்களுக்கெல்லாம் உணர்ச்சி ஊட்டுவதற்காக பிஜேபியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு பேராசிரியர் திரு சீனிவாசன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். நன்றி வணக்கம்.